ஓம் சாந்தி. பாபா நமக்கு உலக நன்மை அப்படிங்கிறத நம்முடைய பொறுப்பா கொடுத்திருக்கார். அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமை எதுவோ அதுவே குழந்தைகளான நம்முடைய கடமை. அப்போ அந்த மாதிரியான விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள், உலகத்துக்கு நன்மை செய்கின்ற ஆத்மாக்கள் கிட்ட எந்த ஒரு குறிப்பிட்ட குணம் இருக்கும், எது இருக்க முடியாது அப்படிங்கறத பத்தி பாபா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த 4 குழந்தைகள் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அம்மா அப்பா 2 பேரும் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்க ஆபீஸ் வேலையும் கவனிக்கணும். ஏன்னா 4 குழந்தைகளை படிக்க வைக்கணும், எல்லாம் பண்ணணும்னா 2 பேர் வேலைக்கு போனாதான் முடியும். அதையும் சமாளிக்கணும், வீட்டினுடைய எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்து அவங்க நடந்துக்கிறாங்க. 2 பேரும் எவ்வளவு பொறுப்பா இருப்பாங்க. அந்த 2 பேர் சோம்பேறித்தனத்தோட இருப்பாங்களா? அந்த 2 பேரும் நேரத்தை வீணாக்குவாங்களா? கண்டிப்பா வீணாக்கவே மாட்டாங்க இல்லையா? அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே நம்முடைய குழந்தைகளுடைய நன்மைக்காக அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், மனசுல சதா இருந்துட்டே இருக்கும். இந்த குழந்தைகளை முன்னேற்றணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லா உருவாக்கணும், நல்லா வளர்க்கணும், நல்ல காலேஜ்ல நாளைக்கு சேர்க்கணும். இது மாதிரியான எண்ணங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்கும். இப்போ பாபா என்ற இந்த பரமாத்மா அப்பா முழு உலகத்துக்கும் தந்தையா இருக்கிற காரணத்தினால நமக்கு அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னா, என்னுடைய குழந்தைங்க நீங்க விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாக்கள். நீங்கள் கூட உலகத்தினுடைய அனைத்து ஆத்மாக்களையும் உங்க முன்னாடி சதா எமர்ஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது என்னுடைய நோக்கம் உலக நன்மை அப்படின்னும் பொழுது, என்னுடைய நோக்கம் உலகில் வாழும் எல்லா சகோதர ஆத்மாக்களும் நல்லதை அடைந்து விட வேண்டும். அதாவது அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடைந்து விட வேண்டும், நல்லதொரு வாழ்க்கையை பெற வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது கண்டிப்பா நாம அதற்கான வேலைகள்ல இறங்குவோம் இல்லையா? சோம்பேறித்தனமா, கவனக்குறைவா, நேரத்தை வீணாக்குபவர்களா நாம இருக்க முடியாது. நம்ம முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது நான் கவனக்குறைவா இருந்தேன் அப்படின்னு நாம சொல்ல முடியாது. நாம் அந்த பொறுப்பை, அந்த வேலையை கவனிச்சாகணும், செஞ்சு கொடுத்தாகணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதையும் செஞ்சு முடிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு ஆபீஸ்ல கைட்லைன்ஸ் இருக்கும். இத்தனை நாளுக்குள்ள செஞ்சு முடிக்கணும் அல்லது இத்தனை மணி நேரங்களுக்குள்ள செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரி தான் இறைவன் அப்படிங்கிறவருடைய மிகப்பெரிய ஆபீஸ், மிகப்பெரிய அலுவலகம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தன்னுடைய அலுவலகத்தில் அவர் எந்த ஒரு பணியை செய்கின்றார், தன் குழந்தைகளையும் செய்ய வைக்கின்றார் அப்படின்னா காட்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லலாம். இறைவனுடைய பணி என்ன? தன் குழந்தைகள் அனைவருக்கும் அமைதியை, சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்ப யார் மூலமாக அந்த காரியத்தை செய்யறாரு? நம்ம மூலமாக தான் அந்த காரியத்தை அவர் செய்ய வைக்கிறாரு. அவர் ஆதாரமாக இருக்கார், நம்மை அவர் ஆதார மூர்த்திகளாக மாத்தறார். அப்ப ஆதார மூர்த்திகளாக ஆகின்ற ஆத்மாக்களிடம் இருக்கக்கூடாத ஒரு குணம் அல்லது பொருத்தம் இல்லாத குணம் எதுன்னு பாபா இன்னைக்கு சொல்றாருன்னா, சோம்பேறித்தனம், அலட்சியம், நேரத்தை வீணாக்குறது. இருக்கக்கூடிய குணம் அப்படின்னு எது சொல்றாரு? அந்த மாதிரி
குழந்தைகள் கிட்டக்க அவங்களுடைய கனவுல கூட அவங்க ரொம்ப ரொம்ப பிஸியா இருப்பாங்க. எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. நேரத்தை வீணாக்க மாட்டாங்க. கனவுல கூட அவங்களுக்கு இந்த சேவை பற்றிய பிளான், அவங்களுக்கு ஏதாவது ஒரு யோசனைகள் வந்துகிட்டே இருக்குமா? எந்த மாதிரி சேவை பண்ணலாம், யாருக்கு எந்த மாதிரி புரிய வைக்கலாம், நாளைக்கு ஒரு புது இடத்துக்கு போக போறோமே, அங்க இத்தனை பேரை நம்ம சந்திக்க போறோமே, ஒரு 500 பேரை கிட்டத்தட்ட ஒரே நாள்ல ஒரே இடத்துல சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கே. அப்ப அந்த 500 பேருக்கு இந்த இறை ஞானத்தை, இந்த ஆன்மீக மார்க்கத்தை எப்படி நான் அறிமுகப்படுத்தணும்? இந்த மாதிரி தூங்கும் போது கூட, கனவுல கூட அவங்களுக்கு சேவை சேவை சேவைதான். சேவைக்கான திட்டங்கள் தீட்டுறது, சேவைக்கு யோசனை செய்யறது, இதெல்லாம் கனவுலையே அவங்க செய்வாங்களாம். அந்த அளவுக்கு பாபா அவங்கள மும்முரமா வச்சிருக்காரு, பிஸியா வச்சிருக்காரு. அதனால நமக்கு இன்னைக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, சேவையிலே நீங்கள் பிஸியாக இருங்கள் அப்படின்றாரு. மும்முரமாக இருங்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வீணான விஷயங்களுக்கு இடமே கிடையாது. என்ன வீணான விஷயம்? நம்மை பற்றிய வீணான விஷயம், அல்லது அடுத்தவர்கள் பற்றின ஏதாவது ஒரு வீணான விஷயம். சில பல விஷயங்கள் தேவையில்லாதது. அது நமக்கே தெரியும். உண்மையில இந்த விஷயத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு நான் இப்ப அவர்கள் ஏதோ செஞ்சாங்க, அதை பத்தி எதுக்கு நான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்? எதுக்கு நான் இப்ப அதை நான் நினைச்சிட்டு பாக்குறேன்? என்னுடைய நேரம் இதுல, இத பத்தி பேசினதுல, இத பத்தி நினைச்சதுல எவ்வளவு வீணாக போயிட்டு இருக்கு. இந்த வீணானதனுடைய கணக்கை நான் யாருக்கு கொடுக்கணும்? இப்ப பாருங்களேன், நம்முடைய பாக்கெட்ல ஒரு 5000 ரூபாய் கேஷ் வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க. அந்த கேஷ் 5000 ரூபாய நாம செலவு பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசு வீணா செலவு பண்ண வைக்குமா? எதுக்கு நம்ம வீணாக்க ஒரு பொருளை வாங்க போறோம்? கண்டிப்பா வாங்க மாட்டோம். அதை நம்ம தவிர்த்துடுவோம். இல்லையே, இப்ப இது என்கிட்ட இருக்கே, எனக்கு இது இன்னொன்னு வாங்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. எது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை நம்ம கண்டிப்பா வாங்கியே தீருவோம், செய்வோம். அப்ப எது முக்கியம், எந்த பொருளுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ, எந்த பொருளுடைய வேல்யூவை மதிப்பை நான் உணர்ந்திருக்கிறேனோ அதை நான் வீணாக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு காசு பணம்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தினுடைய ஒவ்வொரு நாளும், அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு கண நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய சக்தியை சேமிப்பதற்கானது. நாம் பல பொக்கிஷங்களை சேமிக்கிறதுக்கானது. சேமித்த பொக்கிஷங்களை பல சகோதர ஆத்மாக்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கானது. அப்ப இதை எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஏதாவது விஷயங்கள்ல என்னுடைய புத்தி, என்னுடைய மனதினுடைய சக்தி இதெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு சொன்னா பாபா சொல்றாரு, அப்புறம் எப்படி கொண்டு உன்னை ஆதார மூர்த்தின்னு சொல்ல முடியும்? உலகிற்கே நன்மை செய்பவன்னு எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாரு. உலகத்துக்கே நல்லது செய்யக்கூடிய ஆத்மாக்களுடைய கண் முன்னால எப்பொழுதுமே உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களும், உலகத்தின் முழு ஜனத்தொகையும் அவர்கள் கண் முன்னாலே எமர்ஜாகி கொண்டே இருப்பார்கள், வெளிப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனா நேரத்தோட அருமை தெரியல அப்படின்னு சொன்னா, எனக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்பினுடைய மகத்துவம் தெரியல அப்படின்னு சொன்னா, நேரத்தையும் எண்ணத்தினுடைய சக்தியையும் உடலுடைய சக்தியையும் கூட நாம வீணாக்க தொடங்குறோம். அதனால பாபா இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறது, என்னுடைய குழந்தைகள் ஆதார மூர்த்தி ஆத்மாக்கள், உலகத்திற்கே நல்லது செய்பவர்கள், வீணானதிலிருந்து ஒதுங்கி இருப்பவர்கள்,
வீணானதை தன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி விட்டவர்கள். அப்பதான் மற்றவர்களுக்கு நாம நல்லது செய்ய முடியும். நோக்கத்தை பெருசா வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வீண் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது காசு பணமோ, அது நேரமோ, எண்ணங்களோ, நம்முடைய பேச்சோ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோ ஏதாக இருந்தாலும் யாருமே வீணாக்க மாட்டோம். முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க, மதிப்பு உணர்ந்தவங்க எதையுமே வீணாக்க மாட்டாங்க. மெடிடேஷன் பண்ணலாமா? ஓம் சாந்தி. நான் ஆத்மா, விஸ்வ கல்யாணக்காரி, உலகிற்கே நன்மை செய்பவன் என்ற மிக மிக உயர்ந்த ஸ்திதியில் இவ்வுடலில் இரு புருவ நடுவில் அமர்ந்திருக்கின்றேன். நான் ஆத்மா, என்னுடைய முழுமையான நோக்கமும் விருப்பமும் ஒன்றே ஒன்றுதான். எனது தந்தையின் விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். உலகம் முழுவதிலும் உள்ள எனது சகோதர ஆத்மாக்களுக்கு இந்த இறை ஞானத்தை, ஆன்மீக ஞானத்தை வழங்க வேண்டும். நான் ஆத்மா, விஸ்வ கல்யாணக்காரி, ஆதாரமூர்த்தியாக எனது மதிப்பையும் எனக்கு தரப்பட்டுள்ள நேரத்தின் மதிப்பையும் எனக்கு கிடைத்துள்ள எல்லா பொக்கிஷங்களின் மதிப்பையும் நன்கு உணர்ந்திருக்கின்றேன். சதா இறை சேவையில், உலக நன்மை என்ற சேவையில் ஆத்மா நான் எப்பொழுதுமே பிஸியாக, சுறுசுறுப்பாக இருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.